கேஎல் ஃபோட்டோ குரூப் சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜா பொன்சேன். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேச போகிறாங்க. ஃபோட்டோகிராஃபி பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுதான் இந்த டாபிக் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து நான் இட் இஸ் வெரி பாப்புலர். உங்களுக்கு தெரியும், எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் வந்து சூப்பரான கேமரா இருக்குது. அண்ட் எல்லாரும் எல்லா அக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படியே அள்ளி கொட்டிகிட்டே இருக்கிறான் டெய்லி. எதை பார்க்குறதோ எதை விட்டுதான் நமக்கு தெரியல. முக்கால்வாசி சமயத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நேரம் போகிறதும் நாள் போகிறதும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து பாப்புலராக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபியை பற்றி, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பற்றி, தொழில்முறை ஃபோட்டோகிராஃபியை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூரத்திலிருந்து பார்க்குற சமயத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் வேற மாதிரி தெரியும் நமக்கு. நம்ம வேற மாதிரி நினச்சிப்போம் இல்லையா? இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை பேஸ் பண்ணி நான் பேசுகிறேன். தவிர என்ன மாதிரி மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டு இதெல்லாம் நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா சூப்பரான காஸ்ட்லியான கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை காஸ்ட்லியான கேமரா தான் நல்ல ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஒரு பரவி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். எல்லாருமே ஈவன் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் போனால் கூட பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட பேசும்போது நீ இந்த கேமரா வச்சிருக்கியா, அந்த கேமரா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இல்லையா? ஏன்னா தே டோன்ட் see the photographers. அவங்க வந்து படம் எடுக்கக்கூடிய அந்த கிரியேட்டராக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபரை, கேமராக்கு பின்னாடி அதை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தரை கண்டுக்கிறதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ என்ன கேமரா வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ கேமரா மாடல்ஸ்லாம் இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரிய வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால இது வந்து இட் இஸ் பிகம் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மாயை மாதிரி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அது ஃபேக்ட் இல்லை. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா வச்சிருந்தா நீங்கள் சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது ஆக்சுவலாக. சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஒரு கற்பனை வளம் இருக்கணும். நீங்கள் ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் வந்து சூப்பராக படம் எடுக்குமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹோல்ட் அன் எக்யூப்மெண்ட் யூ மே நாட் பி ஏபிள் டு டேக் கிரேட் பிக்சர்ஸ். ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவான பேனா தேவையில்லை, ரீஃபில்ல கூட நீங்கள் எழுதலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பனை தான் முக்கியமே தவிர அதை எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எழுதுகோல் முக்கியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல கேமராவும் அதே மாதிரி தான் ஒரு டூலுங்க ஆக்சுவலாக. நம்ம செய்யக்கூடிய நிறைய தொழில்களில் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டூலை ஒர்ஷிப் பண்ணுறோம், டூலை ப்ரைஸ் பண்ணுறோம், டூலுக்கு வந்து தேவையில்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது உண்மை இல்லை. ஓகேங்களா? இதையும் தாண்டி வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணிடலாம், எல்லாம் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடலாம், லைட் ரூமில் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூட பப்ளிக் வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சார் இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுங்களா சார். ஓகே, ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ண சொன்னால் கூட இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சார் இது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ டிஜிட்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஈஸின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? யார் வேணா எடுக்கலாம் ஃபோட்டோ பிகாஸ் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. சார் டிஜிட்டலுங்கிறது ஒரு டெக்னாலஜிங்க, அவ்வளோதான். உங்களுடைய ஃபிலிம்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. இப்போ டிஜிட்டலுங்கிறது ஒரு டெக்னாலஜி ஆக்சுவலாக. ஓகேவா? ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி. என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய தொழில்முறை பயன்பாட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ டெக்னாலஜி தட் டசன்ட் மீன் தட் ஓகே யூ கேன் டேக் குட் பிக்சர் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது ஆக்சுவலாக. அதனால டெக்னாலஜி தெரியறதுனால எல்லாராலையும் நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல வந்து ஐ திங்க் ஒரு சரியான ஒரு கற்பனையாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலிங்களா. இது தவிர வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஜாலியான விஷயம். ஸோ இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி, ஜாலியான ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ நிறைய சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்படி தான் நினைப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை, ஜாலியாக கேமரா எடுத்து சுற்றிட்டு வரலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் லைக் தட். ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி செய்யும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு அப்புறமும் சரி, எவ்வளோ ஸ்லாக் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களை எப்படி குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பை ஆல் மீன்ஸ் அதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் அதை மட்டும் பார்க்குறாங்களே தவிர பார்த்துட்டு வந்து ஓ ஜாலியாக இருக்குது என்ன, அது ஃபன் ஆக்டிவிட்டி, ஏன்னா ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. யார் வேணா எடுக்கலாம்ப்பா ஃபோட்டோ ஆக்சுவலாக. அது ஜாலியான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது நல்ல கேமரா வச்சுக்கோ போதும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அண்ட் பீயிங் அ சீனியர் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் அ சீனியர் மென்டார், ஐ நோ தட் how long I traveled in photography and how much I learned and how much I like experience in the field of photography அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதனால ஒரு அழகான ஒரு படங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபோட்டோகிராஃபி இஸ் நெவர் ஈஸி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி ஈஸின்னு மட்டும் நினைக்கிறது இல்லை மக்கள். அது ஒரு ஈஸியஸ்ட் மீன்ஸ் டு மேக் மணி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, ஃபேக்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து நிறைய சார்ஜ் பண்ணாலும்
அந்த சார்ஜஸ் வந்து எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது கிளைண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டிங்க ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு ரிசர்ச்லேருந்து ஆரம்பிச்சு, பிளானிங்லேருந்து ஆரம்பிச்சு, ஒரு மேன் பவர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு, அண்ட் ஸ்டுடியோலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓவர் ஹெட்லேருந்து ஆரம்பிச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கேமராஸ், ஒர்க்கின்ஸு, லென்சஸ், லைட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போய் அதை தவிர வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு இப்போ நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி, நேரத்தை செலவு பண்ணி, உழைப்பை செலவு பண்ணி, அவங்களுடைய கற்பனை வந்து எவ்ரி டைம் வந்து ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களை வந்து எப்பவுமே வந்து ரீஜோயினேட் பண்ணிக்கிட்டு நிறைய எஃபர்ட் அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால மேக்கிங் மணி இன் ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் தட் ஈஸி. வெளியிலிருந்து பார்க்கறச்சே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக, நான் இந்த வேலை பார்க்குறேன், இதில் வந்து சம்பளம் கம்மியாக இருக்கு, எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, இது எதனால கேட்டிங்க அப்படின்னா, if you see from a distance everything looks green, the other side always looks green ஆக்சுவலாக. கிட்ட வந்து பார்க்கணும், நீங்கள் கிட்ட வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் ஆக்சுவலாக. எனிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் டிஃபிகல்ட்டுங்க ஆக்சுவலாக. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும், அதுக்குரிய உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், அதுக்குள்ள உனக்கு செய்யணும் ஒரு கற்பனை திறனை வளர்க்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், போத் மணி அண்ட் டைம். இவ்வளவு விஷயங்கள் பண்ணாதான் அங்கே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமே தவிர ஃபோட்டோகிராஃபர் சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃபி ஈஸியில் பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா ஐம் சாரி, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணாருன்னா வெட்டிங் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கீழே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே காசு கொடுத்துருவார் ஆக்சுவலாக. ஓகே, எல்லாரும் காசு கொடுக்கணும், அப்போ தானே வேலை நடக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஃபோட்டோகிராஃபி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அதனால seeing from a distance everything looks very green, you need to work very hard to make money in photography also. இது தவிர நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ எப்படி வேணா எடுக்கலாம், ஓகே, தப்பா எடுக்கலாம், கேவலமாக எடுக்கலாம், ஓகே, சரியில்லாமல் எடுக்கலாம், ஓகே, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லையும் லைட் ரூம்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்குது ஆக்சுவலாக. எல்லாத்தையுமே லைட் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து எல்லாத்தையுமே ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கேமராவில் எதுக்கு அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஆக்சுவலாக. எக்ஸ்போஷருக்கு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய காம்பன்சேஷன் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போஷர் மீட்டரில் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் நீங்கள் சரியாக எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காக இவ்வளோ கண்ட்ரோல் கேமராவில் இருக்கும்போது நான் தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுவேன், தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன், தப்பாக கலர் வைப்பேன், நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்துப்பேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கரெக்ட். அந்த மாதிரிலாம் விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோஷாப்போ லைட் ரூமோ வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக டூலாக நீங்கள் பார்க்கணுமே தவிர அது வந்து உங்களுடைய தவறுகளை சரி செய்ய கூடிய ஒரு விஷயமா பார்க்க கூடாது. பென்சிலுக்கு மேல ரப்பர் இருக்கு அப்படிங்கிறதுனால தப்பா எழுதணும் ஏதாவது கணக்கு இருக்கான்னு இல்ல. சோ எழுதும்போது சரியா தான் எழுதணும். So just because you have a rubber on the pencil does not mean that you should write some nonsense. அதே தான் இங்கேயும். கையில வந்து உங்களுக்கு வந்து லைட் ரூம் இருக்கு, போட்டோஷாப் இருக்கு அப்படிங்கிறதுனால படம் எடுக்கும்போது நான் கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னா I think that's not the way to handle the photo. Because இது வந்து போட்டோகிராஃபர் ஆழம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு போட்டோகிராஃபரா நான் இருக்கிறதுனால வந்து இது எல்லாத்தையும் நான் பார்த்து அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். Because fact always remains very bitter. But fact is always a fact. இல்லையா? அப்போ அந்த உண்மைத்தன்மையை நீ உணர்றதுக்காக அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கேட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை அரசல் புரசலாக நான் கேள்விப்பட்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இது கொஞ்சம் கேட்கறதுக்கு மனசு கொஞ்சம் நம்ம கனமாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஓகே ஒரு வீடியோ வழியாக நம்ம ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த வீடியோவில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு, கேமரா வாங்கிட்டா போதும் நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. பட் அந்த மாதிரி இல்லை. ஒரு டெக்னாலஜி அப்படிங்கும்போது, ஒரு ஆர்ட் அப்படிங்கும்போது அதில் நம்ம படிக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய, லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் கற்றல் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஆக்டிவிட்டி. தினந்தோறும் ஏதாவது நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தவிர வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் போய் உங்களை லான்ச் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு அண்டர்டேக் எ கோர்ஸ். ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும், எல்லா சுச்சுவேஷனையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். அந்த கேமராஸையும் லைட்ஸையும் மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே எப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வரும். கிளைண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, கிளைண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம வந்து வொகேஷனல் எஜுகேஷன் சொல்லலாம். ஓகே, வொகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னா தொழில்முறை கல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் வந்து 2001 இருந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபியும் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸும் டீச் பண்றதுக்கு அகாடமி ஆரம்பிச்சு ஒரு 25 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா பல ஆயிரம் மாணவர்களை வந்து ஃபோட்டோகிராஃபராக நான் மாற்றி இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, அவங்களோட சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கேட்கும் போது எனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு சென்சிபிளான
சூப்பரான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நினைச்சு நான் பல சமயத்தில் பெருமைப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக. பிகாஸ் ஐ ஹட் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு த இண்டஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி த்ரூ மை அகாடமி ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் அப்படிங்கிறது வந்து எப்படி மற்ற விஷயத்துக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு முக்கியம். அதனால கேமரா வாங்கிட்ட உடனே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி வந்துடாது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸ் பண்ணீங்க, ஒரு ஒர்க் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வேகமாகவும் எளிதாகவும் சரியாகவும் கற்றுக்கொள்ள முடியும். ஃபோட்டோகிராஃபியில் படிக்க வேண்டியதில்லை அது மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது மாதிரி விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. பாருங்க, டேக் சம் டைம், அதுக்குன்னு சொல்லி நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் பிலீவ் இன் தட் லேர்னிங். முதல்ல வந்து இதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்புங்க ஆக்சுவலாக. ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் இன் பிலீஃப். ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு. அதனால் இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறனால டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து நான் சொல்ல விட்டு போன ஏதாவது கருத்துக்கள் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் உங்கள் ஒப்பீனியனாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதை நானும் தெரிஞ்சுப்பேன், அதை வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அண்ட் இது மாதிரி பல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது, பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்சஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் அம்டி நம்பர் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது இன் ஆல் ஜானர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க ஃபோட்டோகிராஃபியில் ஆக்சுவலாக, எந்த இடம் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னாலும் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் அண்ட் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.